அவரை கூப்பிடல மற்ற 44 பேர்களை கூப்பிட்டு அங்க பேச வச்சிருந்தாங்களே தவிர நாஞ்சில் சம்பத் அவங்கள பேச வைக்கல. நாஞ்சில் சம்பத் அவங்க அதை மையப்படுத்தி ஒரு ட்வீட் வர போட்டிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் அவங்க சொன்ன அந்த கருத்து வந்து இங்க சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன பொறுத்த மட்டும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க, அந்த தலைவர்கள் அத்தனை பேரையும் இதுவரை கூடாத ஒரு கூட்டம் விஜய் அவங்களுக்கு கூடியிருக்கு. இதுவே ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியா இருக்கு. அதைத்தான் நான் அழுத்தமா பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். விஜய் அவங்கள வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா நினைக்காதுங்க, அவங்க பின்னால வந்து ஒரு பெரிய படை திறன் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை நாஞ்சில் சம்பத் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து என்னை பொறுத்த மட்டும் முதலமைச்சருக்கு இது அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவலா கூட நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் வந்து இப்ப குறிப்பிடுறது என்னன்னா, கட்சி தொடங்கின உடனே ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வாராங்க அப்படி இப்படின்லாம் அவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஏன் கட்சி தொடங்கின உடனே விஜய் அவங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இவ்வளவு மக்கள் செல்வாக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீதும் ஒரு ஆட்சியாளர்கள் மீதும் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்தார்கள் என்பதுதான் நிஜம். எல்லா ஆட்சியுமே முடியச்சுமே மக்கள் எதிர்ப்போடு தான் முடியும். ஆனா இவங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நடந்திருக்குன்னு நீங்க ஒண்ணு பாப்பீங்கன்னா, ஒட்டுமொத்தமா மக்கள் சார்ந்த எந்த விஷயங்களுமே அவங்களால செய்ய முடியல. அவங்க எல்லாமே ஒரு விளம்பரம் சார்ந்த களங்களை எடுத்துக்கிட்டு போறதுல தான் அவங்க முனைப்பு காட்டிக்கிட்டு அதுல தான் அவங்களுடைய பயணங்கள் இருக்கு. அதாவது மக்களுக்கான களங்களை நம்ம செஞ்சோம்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா இவங்க நமக்காக பாடுபட்டு இருக்காங்க, நம்ம இவங்க பின்னால நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரும். மக்களை பொறுத்த மட்டும் ஒரு வெறுத்து என்னடா இந்த ஆட்சி இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வெறுப்புல போகக்கூடிய ஒரு நிலைமை மக்களுக்கு வந்துருச்சு. ஓவரால் எல்லாருடைய மனநிலையும் அதுதான் இருக்கு.